நான் இப்ப உயிரோட இருக்கேன்ற ரகசியத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வேன். ஆனா நான் இங்க இருந்து போகும்போது என்னை எந்த வருத்தமும் இல்லாம அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் என்னோட வழி வேறையாயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே எப்பவுமே சந்திச்சுக்க போறது கிடையாது. நிச்சயமா சந்திச்சுக்க மாட்டோம். சீமா, எனக்கு நல்லா தெரியும் உங்களோட கணவர் பிரேம் பரத்வாஜ், அப்புறம் உங்களோட தங்கச்சி ரோகிணி, அவங்களோட கணவர் சித்தார்த், அப்புறம் உங்களோட பொண்ணு அஞ்சலி. இவங்க எல்லாரும் மோகினியோட மாயத்தந்திரத்துல கைதியா இருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால நிச்சயமா அவங்கள விடுதலை செய்ய முடியும். உங்க எல்லாரோட உதவிக்காகவும் என்னோட உயிரை திருப்பி கொடுத்ததுக்காகவும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட உயிரை நான் திருப்பி கொடுக்கறேன். ஆனா இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் தேவைப்படும், அவ்வளவுதான். உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துட்டு நான் கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அப்படியா? அப்படின்னா இங்க 3 நாள் நீ இருக்க போறன்னு சொல்ற. அப்பதானே எங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விட முடியும். மரியாதை கொடுக்காம பேசினா எனக்கு பிடிக்காது. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? எனக்கு பரிசு கொடுத்தவங்களுக்கு பதிலுக்கு நானும் பரிசு கொடுக்கணும்னு விரும்புறேன். அமர், அமர், நீங்க அதிகமா யோசிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியல. நீங்க இந்த குடும்பத்தோட உறுப்பினரே இல்லல்ல. அமர், நான் உங்களை விட பல வருஷம் மூத்தவன். எதுக்கு மரியாதை கொடுக்கறீங்களோ இல்லையோ, என் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுங்கிறத? நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட வார்த்தைகளை எப்பவுமே சரியானதா வச்சுக்கணும். உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்கிட்ட கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இது விஷயமா யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க இங்கே இருங்க, நாங்க எல்லாரும் பேசிட்டு எங்க முடிவை உங்ககிட்ட சொல்றோம். நீங்க யாரோ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், நான் இங்க வந்துருவேன். அப்படி இல்லாம என்னோட உதவி உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் எதுவும் சொல்லாம இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்க திரும்பி வரவே மாட்டேன். ஆனா எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தவிர இந்த மோகினியோட மாய மந்திரத்துல இருந்து அவங்கள வேற யாராலையும் மீட்டெடுக்க முடியாது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் சொன்ன எதையும் நீங்க மறந்துடாதீங்க. நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த மாய மந்திரங்கள் நம்மளையே சுத்தி சுத்தி வருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்திராவதி பேச்ச நம்புறதா இல்ல நம்பாம இருக்கதான்னு புரியலையே. அம்மா தாயே, ஏன் எங்களை இப்படி கிட்டான் நிலைமைக்கு தள்ளுறீங்க? என் மனசுலயும் இந்த குழப்பம் இருக்கு பெரியத்த. நம்ம ஒரு விஷயத்த மறக்க கூடாது. நம்ம குடும்பத்தை முழுமையாக்குறதுக்கு இதை விட்டு நம்ம கிட்ட வேற வழியே இல்ல பெரியத்த. அவ
அவ பேச்ச கேக்குறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற சீமா? பெரியத்த ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அவ மட்டும் இங்க இருந்து போயிட்டான்னா அப்புறம் பிரேம், ரோகிணி, சித்தார்த், அஞ்சலி இவங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது வழி இருக்கா பெரியத்த? இல்ல இல்ல, அதுக்கு என்ன செய்யணும் கூட நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவ நமக்கு உறுதி கொடுத்திருக்கா. அதாவது நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லிருக்கா. பெரியத்த வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன், இப்ப அவ பேச்ச கேட்கறத தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. சரியான முடிவெடுத்திருக்க சீமா.